அரபு நாடுகளுக்கு புதுசாக வரக்கூடிய ஆட்கள் ஏர்போர்ட்டை பார்த்தே மிரண்டுறாங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை. ஸோ பிரம்மாண்டத்தையும் தாண்டி உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வரக்கூடியவங்களுக்கு, அதாவது புது விசாவில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயோமெட்ரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பயோமெட்ரிக் முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் வர முடியும். இந்த பயோமெட்ரிக் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். 2-3 ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்கும். ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கும். அப்படி க்ரௌட் அதிகமாக இருக்கையில் அந்த புதுசாக வரக்கூடிய ஆட்களை பூரா ஒதுக்கிடுவாங்க. அதாவது இங்கே இருந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய அதே விசாவில் வரக்கூடிய ஆட்களை அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அவங்க வெளியேறிடுவாங்க. லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் தாராளமாக. ஆனால் அந்த புதுசாக வரக்கூடிய விசா காப்பியோட வரக்கூடியவங்களை ஓரங்கட்டி நிறுத்திடுவாங்க. ஸோ ஓரங்கட்டி ஒரு சில கவுண்டருக்கு கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அப்படி வச்சாங்க அப்படின்னா க்ரௌடு இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் பயோமெட்ரிக் முடிச்சுட்டு தான் அனுப்புவாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஸோ 2 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. அது எதனால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் மிஷின் சம்டைம் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு சம்டைம் வந்து பயோமெட்ரிக்லாம் கரெக்டாக மிஷின்லாம் ஒர்க் ஆகுது, கரெக்டான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே கிளியர் ஆகி நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடலாம். ஒரு சில நேரங்களில் தான் இந்த மாதிரி நேரம் 5 மணி நேரம் ஸோ இந்த மாதிரி டைமிங்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏர்போர்ட்டை பார்த்து யாரும் மிரண்டாதீங்க. செகண்ட் டைம் நீங்கள் போயிட்டு அதே விசாவில் திரும்ப வரும்போது தாராளமாக 10 நிமிஷத்தில் வெளியேறலாம். அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம வெளியிலேருந்து ட்ராவல் பண்ணியிருப்போம் 8 மணி நேரம் 10 மணி நேரம், சில பேர் 12 மணி நேரம் ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டு ஆல்ரெடி வெயிட்டிங்லாம் வந்திருப்போம். மறுபடியும் ஏர்போர்ட்டில் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும்போது பார்த்து பயந்துடாதீங்க. ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம்.